ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாசத்துக்கான நாளைக்கு 2 டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆக போகுது. இந்த 2 டிக்கெட் புக்கிங்ல இருக்க முக்கியமான ரூல்ஸ் அண்ட் இத புக் பண்றதுல இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு காலையில 10 மணியோட மே மாசத்தோட எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகி மத்தியானம் 12 மணிக்கு லைவா டிப் வந்து இந்த வெப்சைட்லயே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் செலக்ட் ஆயிருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். செலக்ட் ஆகாதவங்க தொடர்ச்சியா முயற்சி செய்யுங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு கமெண்ட்ஸ்ல கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நான் 1 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா கிடைக்கவே இல்ல. ஒரு டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். ஆனா கிடைக்கல. இந்த டைம் நான் ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக பண்ணேன். பட் இந்த டைம் எனக்கு சுப்ரபாத சேவா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி 1 வருஷத்துக்கு மேலயும் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாசம் கிடைக்கலன்னா அடுத்த மாசம் ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. திருமலைக்கு தரிசனம் போகும்போது ஒரு டைம் ஆஃப்லைன்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத உங்களோட புக்கிங் ஹிஸ்டரிலையும் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல உங்களோட மொபைலுக்கும் எஸ்எம்எஸ்ஸா வந்திருக்கும். செலக்ட் ஆனவங்க உங்களோட புக்கிங்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பேமெண்ட் பண்ணி. பேமெண்ட் பண்ணும்போது ஆதார் போட்டோன்னு கேட்கும். அந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டை போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க. 2 பேர் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா 2 பேரோட ஆதார் கார்டையும் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட் புக்கிங்கும் அதுல இருக்க முக்கியமான ரூல்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலையில 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணம் ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா, மொத்தமா 4 சேவாக்களுக்கான மே மாசத்தோட டிக்கெட் காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 2 புக்கிங்ஸ், அதாவது 2 பேருக்கு தான் நீங்க புக் பண்ண முடியும். மினிமம் நம்ம ஒரு நபருக்கு பண்ணலாம். அதுல கல்யாணம் சேவா தவிர மற்ற சேவாக்கள்ல மினிமம் ஒருத்தருக்கு கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆனா கல்யாண சேவால நம்ம 2 பேருக்கு கப்பலா தான் பண்ற மாதிரி இருக்கும். இதுல 2 மேலுக்கும் நீங்க புக் பண்ணிக்கலாம், 2 ஃபீமேலுக்கும் புக் பண்ணாலும் புக் ஆகுது. அதனால கல்யாண சேவா அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2 மேல் கூட நீங்க புக் பண்றவங்க புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு ஆதார் கார்டு யூஸ் பண்ணி ஒரே ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். அது எந்த சேவாவை வேணாலும் இருக்கலாம். ஒரு சேவா தான் புக் பண்ண முடியும். ஒரு தடவை ஏதாவது ஒரு சேவால, எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஊஞ்சல் சேவால பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க ஆர்ஜித பிரம்மோற்சவம் அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான டிக்கெட் புக் பண்றதுக்கு 180 நாள் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு புக்கிங்ல இருந்து அடுத்த புக்கிங்க்கு 180 நாள் டைம் கேப் கேட்கும். அதே போல உங்களோட மொபைல் நம்பர்ல, ஸோ அதுக்குமே இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் பொறுத்த வரைக்கும் வேறொரு நபருக்கு நம்ம புக் பண்ணலாம்னு நினைச்சாலும் அந்த மொபைல் நம்பர்ல இருந்து வேற புக்கிங்ஸும் நம்ம 180 நாளைக்கு பண்ண முடியாது. இந்த 2 ரூலையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட மொபைல் நம்பர்ல ஆக்டிவா ஆல்ரெடி புக்கிங்ஸ் இருக்கு, நான் என்னோட ஃபேமிலியில மற்றவங்களுக்கு புக் பண்ணலாம் நினைக்கிறேன்னா நீங்க வேற மொபைல் நம்பர்ல தான் ட்ரை பண்ணணும். சேம் மொபைல் நம்பர்ல ட்ரை பண்ணீங்கன்னா ஆல்ரெடி புக்கிங்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மெசேஜ் வந்து வரும். அப்போ உங்களோட மொபைல் நம்பர்லயும் சரி உங்களோட ஆதார் கார்டும் சரி 180 நாளைக்கு இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் நீங்க புக் பண்ண முடியாது. வேற 300 ரூபாய் டிக்கெட், அங்க பிரதர்ஷன டிக்கெட், சீனியர் சிட்டிசன், வர்ச்சுவல் சேவா எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். சேம் இதே டிக்கெட்டை நீங்க புக் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதையும் நீங்க நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல சேவா தர்ஷன் 2மே வந்துடும். இப்போ நாங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணிட்டோம், மூலவர் தர்ஷன் பார்க்கலாமான்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். ரெகுலராக இதை வந்து போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். புதுசாக புக் பண்ணுறவங்களுக்கு அதில் டவுட் இருக்கும். நீங்கள் மூலவர் தர்ஷனும் பார்த்துக்கலாம், சேம் டைம் வந்து சேவாவும் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் வந்து 11 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய கிட்ஸ் வந்து அலௌடு தான். புக் பண்ணாமே உங்க கூட கூட்டிகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான புக்கிங் இன்ஃபர்மேஷன் என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த டிக்கெட்ல நீங்க உங்களோட என்ட்ரி பாயிண்ட் வந்து சுபதம் என்ட்ரன்ஸா இருக்கும். தரிசன நேரம் அப்படின்றது மேக்சிமம் 1 ஹவருக்குள்ள சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும், ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ஒரு நபருக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்டோட புக்கிங் ப்ரொசீஜர் வந்து நம்ம செக் பண்ண முடியாது. ரீசன் வந்து நமக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும். இது வேணால் நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் நீங்கள் ட்ரை பண்ணி அதில் என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்கன்றதை இன்றைக்கே நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு February 27 அவைலபிள் இருக்குது.
கல்யாணோற்சவ சேவா இதுல இருக்கு. ஸோ கல்யாணோற்சவம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டாலே இதுல 2 பேருக்கு தான் சேர்ந்து வரும். திருமலையில கல்யாணோற்சவத்துக்கு ஒரு நபருக்கு ரூ. 500, 2 பேத்துக்கு சேர்த்து ரூ. 1000 பே பண்ணணும். மத்த ஊஞ்சல் சேவாவுக்கு ஒரு நபருக்கு 500 அந்த மாரி வரும். எல்லாத்துக்குமே 500 தான். 2 பேர்னா நம்ம ரூ. 1000 பே பண்ணணும். இதுலயே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லட்டுஸும் நம்ம வந்து திருமலைக்கு புக் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். இது திருச்சானூர் அப்படின்றனால உங்களுக்கு இதுல காட்டல. இப்படி கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும்னா, இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர், எந்த நம்பர் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை குடுத்துக்குங்க. இந்த இடத்துல உங்களோட இமெயில் அட்ரஸ், இந்த இடத்துல கண்ட்ரில இந்தியா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டும் செலக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது நம்ம எதுவுமே என்டர் பண்ண தேவையில்ல. அதுக்கு அடுத்து உங்களோட சிட்டி, நீங்க சேலமா, கோயம்புத்தூரா, திருப்பூரா, தஞ்சாவூரா, சிவகங்கையா, எந்த ஊரோ அந்த சிட்டி. உங்களோட சிட்டியோட பின்கோடு உங்களோட ஆதார் கார்டுலயே இருக்கும். பார்த்து என்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேரு, இந்த இடத்துல ஏஜ், ஜெண்டர் வந்து மேலா, ஃபீமேலான்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஆதார் கார்டு மட்டும் தான் நம்ம வந்து குடுக்க முடியும். ஆதார் கார்டு குடுத்துட்டு, இந்த இடத்துல நீங்க ஆதார் கார்டு நம்பரை என்ரோல் பண்ணிக்கணும். 2 பேத்தோட டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு கன்டின்யூ குடுத்ததுக்கு அப்புறமா, நம்ம டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, பேமெண்ட் பேஜ்ல யுபிஐ ஆப்ஷன் இருக்கு. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்கு. நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது மூலமா நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடும். டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னா, அப்பவே உங்களுக்கு டவுன்லோட்கான லிங்க் வந்துரும். அப்படி இல்லன்னா புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு, இந்த இடத்துல ஆர்ஜித சேவா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி இந்த இடத்துல புக் பண்ண புக்கிங்ஸ் வந்து இருக்கும். இதுல கீழ அப்படியே நீங்க இந்த ஏரோ மார்க்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் லொகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே வந்து வியூ ரிசிப்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட புக்கிங் ரிசிப்ட்ட வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட டிக்கெட் காப்பிய டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டிக்கெட் காப்பில உங்களுக்கான டைமிங் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஊஞ்சல் சேவாவுக்கு புக் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட்டோட மாடல் காப்பி. இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு சர்வீஸ் குடுத்துருப்பாங்க. என்னது ஸ்ரீவாரி டெம்பிள் ஊஞ்சல் சேவான்னு இருக்கும். ஸோ சேவா அமௌண்ட் வந்து ரூ. 500 அந்த மாரி குடுத்துருப்பாங்க. இப்ப 2 பேருக்கு நம்ம பண்ணியிருக்கனால ரூ. 1000 பே பண்ணியிருக்கோம். கீழ வந்து யார் யாருக்கு புக் பண்ணியிருக்கோமோ அவங்களோட பேரு, அவங்களோட ஏஜ் வந்து குடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட் பிளேஸ் வந்து சுபதம் திருமலா ஒன் 11 மணின்னு குடுத்துருப்பாங்க. சேவா டைம்க்கு முன்னாடியே நம்ம ரிப்போர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கேத்த மாரி தான் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். அதுக்கு கீழ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இதுக்கு பக்கத்திலேயே பாருங்க புக் அக்கமடேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. திருமலை பொறுத்தவரைக்கும் நமக்கு கண்டிப்பா நம்மகிட்ட தர்ஷன் டிக்கெட் இருந்தா மட்டும் தான் நம்ம திருமலையில ரூம் வந்து புக் பண்ண முடியும். அதுவும் மினிமம் 2 பேத்துக்கு நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். அது எது வேணாலும் இருக்கலாம். அத நான் தனியா உங்களுக்கு ஒரு வீடியோல ஷேர் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் புக்கிங். ஸோ இந்த புக்கிங்ல இருக்க முக்கியமான விஷயம் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது மத்தியானம் 3 மணிக்கு வரக்கூடிய புக்கிங்ஸ் பொறுத்தவரைக்கும் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் ஆன்லைன் சேவா. ஸோ இந்த டிக்கெட் பொறுத்தவரைக்கும் இதுலயும் நான் முன்னாடி சொன்ன அதே 4 சேவா இருக்கும். ஆனா இந்த டிக்கெட்டுக்கும் முன்னாடி காலையில ஓப்பன் ஆகுற 10 மணிக்கு ஓப்பன் ஆகுற புக்கிங்க்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த சேவால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. வீட்ல இருந்து நீங்க ஃபோன்லயோ, டிவிலயோ இந்த மாரி பார்த்துக்கிற மாரி இருக்கும். அதுக்கு பதிலா ஒரு நாள் தர்ஷன் போகலாம். அப்போ நமக்கு மே மாசம் வந்து இது டிக்கெட் ஓப்பன் பண்றாங்கன்னா, ஏப்ரல் மாசத்துல நீங்க சேவா புக் பண்ணா, மே மாசத்துல தர்ஷன் பார்க்கலாம். இல்ல மே மாசம் 1ஆம் தேதி நீங்க சேவா புக் பண்ணிட்டு, மே மாசம் 2ஆம் தேதி தர்ஷன் பார்க்கலாம். தரிசனம் பார்க்கறதுக்கு சேவா முடிச்ச அடுத்த நாள் தான் நம்ம தர்ஷன் பார்க்கலாம். அதுதான் இதுல இருக்க முக்கியமான ரூல். அதுக்கப்புறம் ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் நம்ம எத்தன பேருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். சேம் அதே நபருக்கு ஒரு ஆதார யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சேவா நீங்க புக் பண்ணிட்டு, அவங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா, அதே மாசத்துல இன்னொரு தடவ அவங்களுக்கு தர்ஷன் புக் பண்ணணும் அப்படின்னாலும், அதே ஆதார் கார்டு வச்சு புக் பண்ணீங்கன்னா புக் ஆகும். மேக்ஸிமம் நீங்க வந்து எத்தன பேருக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர்ல ரூ. 300 தரிசனத்தோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் தரிசனம் தான் இது. புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் சேவா புக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தரிசனம் புக் பண்ணணும். தரிசனம் புக் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டு ஃபோட்டோவோ இல்ல வந்து அப்ளிகண்ட் அவங்களோட ஃபோட்டோவோ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டிக்கெட்ல தான் நமக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஜென்ரலா இருக்க புக்கிங்ல இதுல கண்டிப்பா நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இந்த புக்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ரூ. 300 தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாவே நீங்க புக் பண்ணிக்கலாம். இன்னைக்கே நீங்க சேவா கூட புக் பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஏப்ரல் மாசத்துல நீங்க 17ஆம் தேதிக்கு மேல செக் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு சேவா டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ 28ஆம் தேதி ஏப்ரல் 28, 29, 30 இந்த 3 நாளுமே உங்களுக்கு எல்லா சேவாவுமே கிரீன்ல தான் இருக்கு. இப்போ இந்த சேவா டேட்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு எந்த சேவா வேணுமோ அந்த சேவா நீங்க புக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாளைக்கு உங்களோட புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு மத்தியானம் 3 மணிக்கு மே மாசத்துக்கு ஜஸ்ட் தர்ஷன் டிக்கெட்டை மட்டும் கிளிக் பண்ணி புக் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து நமக்கு தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி பார்க்கறதுக்கு சேவா செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா,
இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போதைக்கு வந்து நமக்கு எல்லா டேட்ஸுமே கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. சேவா மட்டும் அவைலபிள் இருக்கு. தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இல்ல. நாளைக்கு மே மாசத்துக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் நம்ம முன்னாடி குடுத்த அதே மாரி டீட்டெயில்ஸ் குடுத்து தான் புக் பண்ண போறோம். எக்ஸ்ட்ரா லட்டூஸ் வேணும்னா இதுலயும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எத்தன லட்டு வேணுமோ அதையும் நீங்க சேர்த்து பே பண்ணிட்டீங்கன்னா, நீங்க திருமலையில போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரா லட்டூஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ரூ. 50 லட்டு தான் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து குடுக்குறாங்க. இந்த புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இதுல பெருசா ரூல்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு இல்ல. ஏன்னா ஒரு மொபைல் நம்பர்ல நம்ம மேக்ஸிமம் எத்தன வேணாலும் பண்ணிக்கலாம். ரூ. 300 தரிசன டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நெனைக்கிறவங்க, இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு ரூ. 500 2 பேத்துக்கு பண்ணீங்கன்னா 1000 அந்த மாதிரி நீங்க எத்தன பேருக்கு பண்றீங்களோ அந்த கவுண்டிங்ல உங்களுக்கு வரும். ரூ. 300னா நம்ம மேக்ஸிமம் ஒரே டைம்ல 6 பேருக்கு பண்ணுவோம். இது வந்து எப்படி பண்ணணும்னா 6 பேருக்கு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 2 பேத்துக்கு புக் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து 2 பேரு, அதுக்கு அடுத்து 2 பேரு அந்த மாதிரி நீங்க 2 2ஆ சேவாஸ் மட்டும் புக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நாளைக்கு தர்ஷன டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது நீங்க தர்ஷன் டிக்கெட் மட்டும் புக் பண்ணிக்க முடியும். இதோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட் நமக்கு தர்ஷன் என்ட்ரி எது வழியா போவோம் அப்படின்னா, ரூ. 300 தர்ஷன் கியூ தான். ஏடிசி சர்க்கிள் வழியா தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ள தரிசனம் முடிச்சிடலாம். முன்னாடி நாம பார்த்த அந்த சேவா, தர்ஷன் 2மே வந்து தரிசனம் பார்க்கறதுக்கு மேக்ஸிமம் 1 ஹவர்ல நம்ம சாமி பார்த்துடலாங்க. ஸோ இந்த 2 புக்கிங்கும் மே மாசத்துக்கு ஓப்பன் பண்றாங்க. மே மாச லீவ்ல நாங்க வந்து தர்ஷன் போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்னா, நீங்க இது கூட புக் பண்ணிக்கலாம். இல்ல ரூ. 300 தரிசன டிக்கெட் ஃபாஸ்ட்டா புக் பண்ண முடியல, எரர் நெறைய வருது. ஸோ அந்த மாரி டிக்கெட் கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது? ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்மா பண்ணிட்டோம். பஸ் டிக்கெட் கன்ஃபார்மா பண்ணிட்டோம். ஸோ அதனால கண்டிப்பா டிக்கெட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, இந்த வர்ச்சுவல் சேவான்ற ஆப்ஷன யூஸ் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரூ. 300 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. கடைசி நேரத்துல ரூ. 300 டிக்கெட் ஏதாவது ஒரு சமயத்துல அவங்களால புக் பண்ண முடியல அப்படின்னும்போது, திரும்ப வர்ச்சுவல் சேவால ட்ரை பண்ணும்போது, டேட்ஸ் இருந்தா பெஸ்ட்டு. சப்போஸ் இல்ல அப்படின்னா, உங்களால பண்றது சிரமமா இருக்கும். அதனால நோட் பண்ணிக்கங்க. இப்ப நான் சொன்ன 2 டிக்கெட்டுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி புக் பண்ணணுன்ற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ஒரு ரூல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மத்த டிக்கெட்ட பார்க்கறதுக்கு இதையே பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு டெசிஷன் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் இந்த டீட்டெயில் வீடியோ. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள இன்ஃபர்மேஷன தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.